வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விஜய் கிட்ட வந்து காரணம் கேட்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவை ஏன் இப்படி கோவப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு விஜய் வந்து நான் சொன்னது கேளு காவேரி, நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன் மேலே உயிரை வச்சிருக்கேன்டி, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேனா? ஆமாம், நீ தாண்டி இருக்க, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து எப்போலேருந்து என் மேலே காதல் வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்போலேருந்து வந்ததா? நீ கொடைக்கானலுக்கு கோச்சிட்டு போன ஞாபகம் இருக்கா? அப்போ நானும் உன்னை தேடி வந்தேன்ல, அப்போ வந்தது காதல் உன் மேலே. இப்போ வரைக்கும் ஒன்றை பேர் மட்டும் தாண்டி நான் நேசிக்கிறேன். அப்போது வெண்ணிலாவை நீங்கள் நேசிக்கல, வெண்ணிலா கூடவே தானே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியே. வெண்ணிலா வந்ததுலேருந்து நீங்கள் டோட்டலாக மாறிட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். வெண்ணிலாவெல்லாம் சொல்லாத காவேரி, வெண்ணிலாக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை காவேரி. இன்றைக்கி நான் உன் புருஷன்டி, எப்படி நான் வெண்ணிலா விரும்ப முடியும் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரிக்கு தூக்கி பாரி போடுது. ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் காவேரி. வெண்ணிலா விஷயத்தில் உனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது, எனக்கு ஏற்கனவே தெரியும் காவேரி. ஆனால் நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அந்த குழப்பத்தை தீர்க்காமல் விட்டது தான். நான் அன்றைக்கே இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருந்தேன்னா இப்போ வரைக்கும் நீயும் குழம்பியிருக்க மாட்ட, முதல்ல நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கே மாட்ட காவேரி அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, வெண்ணிலா வந்து நீ வந்தோடனே நான் பதட்டப்பட்டது உண்மை தான். நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஏன்னா வெண்ணிலாக்கு இப்படி ஆகிடுச்சு, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கில்ட்டினஸில் இருந்தேன். மற்றபடியெல்லாம் வந்து நான் என்றைக்குமே உன்னோட விஜய் தான் காவேரி, அது என்றைக்குமே மாறாது. என்றைக்கு நான் வந்து உன்னை விரும்ப ஆரம்பிச்சிடணும், அதுலேருந்து வெண்ணிலா பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன் காவேரி. ஏன்னா வெண்ணிலா மேலே இருக்கிறது இறக்கம் மட்டும்தான் காவேரி, ஆனால் உன் மேலே இருக்கிறது மட்டும் தாண்டி காதல் அப்படின்னு அப்படியே கையை பிடிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் தண்ணியை மறக்கிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக விஜய்? பின்ன நான் ஏன்டி உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? இங்கே பார், வெளில வந்தோடனே நான் தடுமாற்றம் ஆகிறேன், அதை நினச்சி தான் உங்கள் வீட்லேயும் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அது உண்மை தான் காவேரி, எதனாலன்னு உனக்கே தெரியும்ல. ஏன்னா வெளில விரும்பினதுக்கு காரணம் இல்லை காவேரி, என்னால் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுல்ல, அந்த ஒரு வந்து எனக்கு கஷ்டம்தான். வெண்ணிலாக்கு குணமாயிடுச்சுன்னா அவளுக்கு என்ன மாதிரி நான் பண்ணணும் எல்லாம் யோசனை பண்ணி வச்சுருக்கேன் காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ வெண்ணிலா குணமாகி வந்து உங்களை கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, நான் அது எப்படி காவேரி கேட்க முடியும்? நான் ஓன் புருஷன்டி, அவள் எப்படி கேட்க முடியும்? இங்கே பார், அப்படியே வெண்ணிலா வந்து என்னை விரும்புகிறதா சொன்னாலும் வெண்ணிலாவுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன் காவேரி. நீ நானும் சொல்லி புரிய வச்சு சொந்தக்காரங்கிட்ட யாருக்கலாவது அவளை தேடிட்டுருக்கேன் நான், அவங்க சொந்தக்காரங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்படி இல்லையா வெண்ணிலாவுக்கு நல்ல வாழ்க்கை நம்ம இப்போ சேர்ந்து அமைச்சு கொடுக்கலாம் காவேரி. இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட நீங்கள் முன்னாடி சொன்னீங்களா, இப்போ என்னமோ சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மனசில் இந்த எண்ணங்கள் தான் ஓடிட்டுருக்குது. மற்றபடி வெண்ணிலா மேலே எனக்கு எந்த பிரியமும் கிடையாது. வெண்ணிலா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா மேலே அக்கறை இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது காவேரி. புரிஞ்சுக்கொடி, நீ என்னை புரிஞ்சுக்கலாம், யார் காவேரி என்னை புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வெண்ணிலாவை இவர் விரும்பலை, என்ன தான் விரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இவ்வளோ பேசுகிறீங்க, எதுக்குங்க வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க அப்படின்னா, நான் டைவர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்கலை காவேரி, நான் அது எதுக்காக நான் பண்ணேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அப்போ வீட்டை விட்டு போகணும்னு சொன்னது அதுவும் இதாண்டி காரணம், நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் காவேரி, வேறு எந்த காரணமும் இல்லை காவேரி. நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்ல, உன் குழப்பெல்லாம் போயிடுச்சா காவேரி? இப்போவாவது குழப்பெல்லாம் முடிஞ்சதா இல்லையா உனக்கு அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் குழப்பம் போய் இப்போ என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் எங்கே எடுத்து வந்து விட்டுருக்கீங்க தெரியுமா? என் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க பேச்சை கேட்பேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் இப்படிங்க மீற முடியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். நீ என்ன சொல்கிற காவேரி, யாரை கேட்டு நீ சத்தியம் பண்ண அப்படின்னோடனே, நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் இப்படிலாம் மனசில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் என்னை வந்து விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து என்னை வந்து தேடி வரமாட்டீங்கன்னு நினச்சேன், பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி தேடி வந்திருக்கீங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க, என்கிட்ட நான் முன்னாடி எல்லாத்தையும் சொன்னீங்களா, மனசு விட்டு பேசிட்டீங்களா அப்படின்னோடனே, நான் செஞ்ச தப்பு அதான் காவேரி, தாத்தா கூட சொன்னார் நான் தப்பு செஞ்சுட்டேன் காவேரி அப்படி சொல்லிட்டு உணர்றாரு தன் தப்பு.